நடக்க போற ஓப்பத்தாம்பலத்தை நிறுத்துறதுக்கு தான் நான் இப்படி எல்லாம் பண்றேன்னு என் மேல பழி போட்டுருவாங்க. ஏற்கனவே என்ன பார்த்தா யாருக்குமே ஆகாது. அதனால இப்படியே விட்டுரு ஜனனி. அதான் எதுவும் திருட்டு போகலல. என்ன நீ இப்படி பேசுறீங்க? யாரோ வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது? அதான் ஆகலையே, பேசாம விடு ஜனனி. என் பையனை எப்படியாவது குணப்படுத்தி கொடுங்க டாக்டர். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. நான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன், இவர் ஏதோ ஒரு பொண்ணால பாதிக்கப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். வெறும் மருந்து மட்டுமே இவரை குணப்படுத்தாது. இவரை மனசார ஏத்துக்கிட்டு இவரை விரும்புற பொண்ணா ஒரு பொண்ணை பார்க்கணும். அந்த பொண்ண இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் நாளாக நாளாக இவரும் மத்தவங்க மாதிரி இயல்பா மாறிடுவாரு. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணித்தான் ஆகணும். மாடி மேல இருந்து பாக்குறதுக்கு நிலா எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அப்பல சார், இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு எதை பார்த்தாலும் அழகாதான் தெரியும். இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி இல்லையா? இதே நாங்க ஊர்ல இருந்தோம்னா ஆத்தங்கரைக்கு போய் நிலா வெளிச்சத்துல அம்மா கையால உருண்டை சோறு வாங்கி சாப்பிடுவோம். நிலாவை பாத்துக்கிட்டே சாப்பிடுறது எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? அப்படியா? ஸ்பெஷலா செய்வாங்களா? அப்படி என்ன ஸ்பெஷலா செய்வாங்க ஜிலேபி? அதாவது வீட்ல கெட்டு போய் டப்பால வச்சிருப்பாங்கல்ல, பூச்சி வந்த பருப்பு, பூசணம் பிடிச்ச வத்தல், ஊறுகாய், இது எல்லாம் போட்டு செய்வாங்க. ஐயய்யே, இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு? இப்படி எல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்ல ஜிலேபி. வேணும்னு ஏதேதோ சொல்லி என் வயித்துல கலவரத்தை ஏற்படுத்துறேன். எல்லாம் எங்க கிளம்பிட்டீங்க? ருத்ரா குட்டி வேற போலாம் போலான்னு குதிச்சுட்டே இருக்காளே. அப்பா, இன்னைக்கு சித்ரா பௌர்ணமியா, மாடிக்கு போய் நிலாவை பார்த்துட்டே சாப்பிடலாம்னு சொல்றாங்க. அதான்ப்பா எல்லாரையும் கூப்பிடுறேன். அப்படியா செல்லம்? ருத்ரா குட்டியே கூப்பிட்டதுக்கு அப்புறம் போலாம் எப்படி? போயிடலாம். ருத்ரா குட்டி, முதல்ல உங்களுக்கு. முத்து மாமா, இது உனக்கு. பெருசா இருக்க. நிலாவை பார்க்கணுமா? உங்களுக்கு இல்ல, அவருக்கு. வெண்ணிலா எனக்கு வரும். தான் வந்துருச்சுடா. பேசாம இருடா. நிலா பாருங்க. நீலா 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 பார்த்தாச்சு. நான் சாப்பிடுறேன். கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க அப்படியே இந்த சலடி இருக்குல்ல, இந்த சலடி எடுத்து இந்த வழிய அப்படியே நிலாவை பார்ப்பாங்க. நிலாவை பார்த்துட்டு அப்படியே திருப்பி இந்த வழிய யார பாக்குறாங்களோ அந்த ஆளதான் கண்டிப்பா அந்த பொண்ணு கட்டிக்குவா. இந்தாங்க அண்ணி, நீங்க பாருங்க. ஒரு வெண்ணிலாவே வெண்ணிலாவை பார்க்க போகுது. சூப்பர். அந்த ஹிந்தி படத்துல பார்த்த மாதிரி அந்த பொண்ணு சல்லட வழியா யார பாக்குறாங்களோ அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் கன்ஃபார்ம். வெண்ணிலா சல்லட வழியில முத்தரசனா பார்த்தாச்சு, அதனால உங்க கல்யாணம் கன்ஃபார்ம். வெண்ணிலாவுக்கும் முத்தரசனுக்கும் கல்யாணம் கண்டிப்பா நடக்க போகுது. மொட்டை மாடியில இப்படி ஒரு கூத்து நடக்குதா? இத உடனே ஸ்வேதா கிட்ட சொல்லி ஆகணும். அடுத்த விளையாட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். சும்மாரா போதும். நம்ம ஃபுல் மீல்ஸை கம்பல் பண்ணி சாப்பிடுன்னு சொல்ற மாதிரி போதும் போதுங்கிற. சித்ரா பௌர்ணமிங்கிறது ஸ்பெஷல் பௌர்ணமிப்பா. அதனால இன்னைக்கு இங்க
மாப்பிள்ளை எல்லாரும் நிலா பாட்டு பாடணும். முதல்ல நம்ம மாப்பிள்ளை கௌதம் பாடுவாரு. வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போ. சூப்பர் சூப்பர் சூப்பர். மாப்பிள்ளை சார் இப்போ வெண்ணிலா பாட்டு பாடினாரா, அதனால அடுத்து பாட போற எல்லாருமே வெண்ணிலா பாட்டை தான் பாடணும். அடுத்தது இது மாப்பிள்ளைகள் ஸ்பெஷல் இல்லையா, நம்ம மாப்பிள்ளை முத்தரசன் பாட போறார். Come on, start the Come music. on, start the music. வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே, வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே. மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதேன், மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதேன். வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே, வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே. Stop it! Yeah, wow. எவளா? எப்போ பார்த்தாலும் வெண்ணிலா 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 புராணமாவே இருக்கு. திரும்ப திரும்ப எனக்கு கேக்குறதுக்கு அப்படியே சலிப்பா இருக்கு மாமா. ஸ்வேதா, எனக்கு சித்ரா பௌர்ணமி அப்படியே யதார்த்தமா பாடிட்டு இருந்தோம், அதனால நிலாவை பத்தி பாடணும், அவ்வளவுதான். இதுக்கு ஏன் நீ மாப்பிள்ளை இரு, நான் பேசிக்கிறேன். இதை பாரு ஸ்வேதா, வெண்ணிலா பேர்ல நிறைய பாட்டு இருக்கு, அதான் பாடணும். ஸ்வேதாங்கிற பேர்ல எந்த பாட்டும் இல்ல. அப்படி ஏதாவது பாட்டு இருந்தா எங்களுக்கு பாடி காட்டு, நாங்க எல்லாரும் பாடுறோம். என்ன நக்கலா? இல்ல விக்கலு. இப்ப என்ன உன் பிரச்சனை? சந்தோஷமா எல்லாம் ஒண்ணா உட்காந்து பாடிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இதுக்கெல்லாமா தகராறு பண்ணுவேன்? நாங்க வேணா போயிட்டுமா? வாங்க போலாம். என்ன மாமா, என்ன இது? நாளைக்கு நம்ம கல்யாணத்துக்கு நாள் குறிக்க போறாங்க. இப்போ கூட நீங்க வெண்ணிலா வெண்ணிலான்னு உருகி உருகி பாடுவீங்க, அதை நான் கண்டும் காணாம இருக்கணும், அப்படித்தானே? இப்போ நீங்க கீழே போயிட்டா பானது இல்ல நாடுமா? நல்லா சமாளிக்கிறீங்க மாமா. இத பாரு, நாளைக்கு சபையில் எல்லாரும் முன்னாடியும் வச்சு தேதியை குறிக்க தான் போறாங்க. அதுக்கு என்ன? அதனால என்னன்னு கேக்குறேன். ஆமா, பாடின அங்கேயும் வந்து வெளியில போய் தான் பாடுவேன். என்ன பண்ணுது? இது மாதிரி யார் வேணா என்ன வேணா எப்படி வேணா என்ன வேணாலும் குறிச்சிட்டு போட்டோம். ஆனா உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போறது இல்ல, அது ஏத்திக்கோ. அதை புரிஞ்சுக்காம ஏன் தேவையில்லாம கூச்சல் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருக்க? ஏன் இப்படி நீ? அதெல்லாம் அடுத்தவங்க சந்தோஷம் பண்ண உனக்கு பிடிக்காது. வாங்க நம்ம போவோம். டோட்டலா எல்லாருடைய மூடு ஸ்பாயில் பண்றதுக்குன்னு இவ கிளம்பி வரா. ஸ்வேதா, என்ன இங்க பாரு ஸ்வேதா, இந்த ஜல்லடைய வச்சுதான் வெண்ணிலாவும் ஜனனியும் இது மூலமா நிலாவை பார்த்துட்டு இத சட்டுன்னு திருப்பி தன்னை கட்டிக்க போறவரு இதுக்குள்ள தெரியறாரான்னு பார்த்தாங்க. அது கூட மாமா போறதுக்குள்ள நான் பாக்குறேன்.
ஏய் எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க? என்ன ஸ்வேதா இது எதுக்கு ஏன் மேல தூக்கி எறியற? நீங்க ஏன் வருது இப்ப மாடிக்கு வந்து தொலைஞ்சீங்க? என்னது வந்து தொலைக்கிறேனா? அம்மா கூப்பிட சொன்னாங்கன்னு உன்னை கூப்பிட வந்தா ஏன் மேலே எரிஞ்சு விழற? வர வர நீ பிரஷர் குக்கர் மாதிரி ஆயிட்டே போற. பார்த்து வெடிச்சிட போற. எல்லாரும் கொஞ்சி குலாவி கூத்தடிக்கிறாங்க. நான் வந்து அத கேட்ட தப்பா? நான் பிரஷர் குக்கரா? இந்த மருது வேற தேவையில்லாம பேசிட்டு போறாரு. எனக்கு அப்படியே என்னையே முறைக்கிற ஸ்வேதா? முறைக்காம என்ன பண்ண சொல்ற? நான் பாட்டுக்கு நிம்மதியா தூங்க போனேன். என்கிட்ட வந்து இங்க நடந்தது சொல்லி கடைசியில நான் அவமானப்பட்டதான் மிச்சம். எல்லாமே உன்னாலதான். ஏய், உனக்கு நல்லது நினைச்சா என்ன ஏண்டி கொட்டுற? ஏய், புலம்பாத. அப்பா நல்ல வேளை லைட் ஆஃப் ஆயிடுச்சு. மருது போ, உடனே ருத்ராவை தூக்கிட்டு வந்துரு. சரிம்மா. முத்தரச வெளியில வந்தா சிக்கலாயிடும். இதுக்கும் நான் என் ரூம்ல இருக்கேன். அவன் ரூம் லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு சொல்லு. சரிம்மா. சித்ராவோட படம் இப்படி திடீர்னு கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. ருத்ராக்கு ஏதாவது அவளுக்கு ஏதாவது இருக்குமா? இப்பதான் அவளை பார்த்துட்டு வந்தேன். என்ன மனசுல ஒரு மாதிரி இருக்கு.
வந்து உட்காரு. வா. முடியாது. கெட்டது நினைக்கிற உனக்கே இவ்ளோ சக்தி இருக்கிறப்போ தெய்வம் துணை இருக்கிற எனக்கு எத்தனை சக்தி இருக்கும்? என்ன கட்டுப்படுத்த நினைக்கிறியா? அது உன்னால முடியாதுடா. உன் உருட்டல் மிரட்டல்லாம் என்கிட்ட காமிச்ச உன் குழந்தைய செயலிழக்க வச்சிருவேன். பாக்குறியா? என்னடா என்னையே மிரட்டி பாக்குறியா? என் குழந்தையையும் சரி இந்த குடும்பத்தையும் சரி தீண்டனும் நினைச்ச அது நீ மட்டும் இல்ல, வேற யாரா இருந்தாலும் நான் உயிரோட விட மாட்டேன். என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா. என்னால முடியலமா. நீ என்ன சொன்னாலும் கேட்கிறோமா. என்னால தாங்க முடியலமா. என்ன விட்டுருமா. நான் சொல்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த ஊரை விட்டே ஓடிடணும். ஓடிடுறம்மா, ஓடிடுறம்மா. என்ன சொல்லணும்னு சொல்லுங்கம்மா, நான் சொல்றேம்மா. சொல்லுவியா? அப்படியே சொல்லிடுறேம்மா, அப்படியே சொல்லிடுறேம்மா. போ. டேய், போனை போட்டு அவங்கள வர சொல்றா. சரி சாமி. ஹலோ அம்மா, சாமி உங்க எல்லாத்தையும் இங்க வர சொன்னாருமா. சரிப்பா, வரோம். சரிம்மா. போலாமா? போலாம்பா. இந்தாங்கம்மா. உங்களுக்கு எதிரா செயல்படுறவங்க யாருன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க கையில இந்த கயிறை கட்டி விடுங்க. அதுக்கப்புறம் அவங்களால உங்களுக்கு எதிரா எந்த செயலும் செய்ய முடியாது. வெற்றி நிச்சயம். ரொம்ப சந்தோஷங்க. நல்லதுமா. சுத்தமா நம்ம கண்ணாடியில அப்படியே கிடக்குது. மாமா, வெண்ணிலா காப்பி. நானே உன்னை கூப்பிடணும்னு பார்த்தேன், நீயே வந்துட்ட. என்ன முத்து மாமா, சித்ராக்கா படம் உடைஞ்சிருக்கு. எப்படி உடைஞ்சது? தெரியல வெண்ணிலா. நான் புக்கு படிச்சுட்டு தூங்கலான்னு அப்படியே படுத்தேன். திடீர்னு ஏதோ உடஞ்ச சத்தம் கேட்டுச்சு. லைட்டை போட்டு பார்த்தா சித்ராவோட படம் கீழே விழுந்து உடஞ்சிருந்துச்சு. நான் காப்பி போட போனப்ப பால் கூட கெட்டு போயிருந்தது முத்து மாமா. மறுபடியும் வேற பால் காய்ச்சி தான் காப்பி போட்டேன். அத பார்த்தப்போ வேற ஏதாவது அபசகுணமா நடந்துருமோன்னு பயமா இருக்கு முத்து மாமா. அபசகனம் அது இதுன்னு நினைச்சு தேவையில்லாம கடலாம் யோசிச்சு குழப்பிக்காது. சரி போ போ போ. ஜோசி வர நேரம் ஆயிடுச்சு. கீழே நிறைய வேலை இருக்கும்ல, அது என்ன நேரம் போய் பாரு. சரி முத்து மாமா, இந்த காப்பி குடி. சித்ரா படம் கீழே விழுந்து கண்ணாடி உடைஞ்சிடுச்சு பாத்தியா? இதே மாதிரி நீ இப்போ கண்டுகிட்டு இருக்கியே கனவு, அது அத்தனையும் சுக்கு நூறா உடைய போகுது. பாக்குறியா? பாக்குறியாடி? என்ன அமைதியா நிக்கிற? வாய திறந்து பேசுன்னு சொல்றேன்ல. எங்க பேசு பாப்போம். முத்து
மாமாவை கூப்பிடுறியா? கூப்பிடு. கூப்பிடுன்னு சொல்றேன்ல, கூப்பிடு. கூப்பிடுறீ. கூப்பிடுன்னு சொல்றேன்ல. உன் வாயில என்ன கொழுக்கட்டியா வச்சிருக்க? கூப்பிடு மாமாவை. எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இத்தனை நாள் ஸ்வேதா அக்கா கிட்ட எவ்வளவு தைரியத்தோடையும் கம்பீரமாவும் பேசிட்டு இருந்தேன். முத்து மாமா எனக்கு தானே மனசார நினைச்சுதான் அப்படி எல்லாம் பேசினேன். ஆனா இன்னைக்கு அப்படி நினைக்கவும் முடியல, பேசவும் முடியல. எனக்கு என்னாச்சுன்னே தெரியல. பொன்னாச்சி அம்மா, என்னை எப்படியாவது இந்த இக்கட்ல இருந்து காப்பாத்து. இது என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப திடீர்னு ஸ்வேதாக்காவை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற. சொல்லு முத்து மாமா, எதுக்காக இப்படி பண்ண? சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சு. என்னால சித்தி பேச்ச மீற முடியல. அடிச்சிருவீங்களா? வெண்ணிலா, வெண்ணிலா, மருது, மா முத்தர் சேங்கப்பா. இதோ கூப்பிடுறேன். என்ன முத்தரசு, என்னப்பா மாப்பிள்ளை கோலத்துல பட்டு வேட்டி கட்டிட்டு வருவேன்னு பார்த்தா இப்படி சாதாரணமா வர்றேன்? ஒப்புதாம்பலம் முக்கியமா இன்னைக்கு ஜனனிக்கும் மாப்பிளைக்கும் தானே. எனக்கு அப்படியே கல்யாண தேதி குறிக்க போறீங்க, அவ்வளவுதானே. அதுக்கு எதுக்கு சித்தி பட்டு வெட்டி பட்டு சட்டலாம்? சாதாரணமாக இருந்துடலாமே. இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், அமோகமான நாள். இப்ப இந்த சமயத்துல கௌதம் ஜனனி ஜோடிக்கு மட்டும் இல்லாம ஸ்வேதா முத்தரசன் ஜோடிக்கும் கல்யாணம் செய்ய நிச்சயம் பண்ணி உப்பு தாம்பூலம் மாத்திக்க இருக்கோம். அதுக்கான சம்பிரதாயம் சடங்க இப்ப ஆரம்பிக்க போறோம். ஆரம்பிச்சலாமா? சரிங்க. சரிம்மா. பெரியவங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறேன். கௌதம், என்னடா இதெல்லாம்? பேசாம இரு. இருங்கம்மா, நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். முக்கியமான விஷயம்தான். இன்னைக்கு 2 ஜோடிக்கும் சேர்த்து உப்புத்தாம்பூலம் மாத்துறதுக்கும் கல்யாணத்தை ஒரே முகூர்த்தத்துல ஒரே மேடையில நடத்துறதுக்கும் எனக்கு உடன்பாடு இல்லைங்க. என்ன தம்பி திடீர்னு இப்படி சொல்றீங்க? ஏற்கனவே எல்லாம் பேசி முடிவு பண்ணது தானே. இவ்வளவு நாள் இத பத்தி எதுவும் பேசாமயே இருந்துட்டு
இந்த நேரத்துல இப்படி பேசினா எப்படி தம்பி? அப்பப்ப இப்படிதான் ஏதாவது பேசி உளருவான், மானத்தை வாங்குவான். என்னம்மா நீங்க மானத்தை வாங்குவான் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? இது என் கல்யாண விஷயமா? என் கல்யாணத்துல எனக்கும் சில விருப்பு வெறுப்புகள் இருக்கதான் செய்யும். இப்படிப்பட்ட சம்பந்தமே எங்களுக்கு வேண்டாம். வற்புறுத்தலோட இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம். இப்படிப்பட்ட வீட்டுல என் பொண்ணு வாழணும்னு நாங்க தான் முடிவு பண்ணணும், தீர்மானிக்கணும். இதை இப்படியே முடிச்சுக்கலாம். அவசரப்படாதீங்க சம்பந்தியம்மா. யமுனா, நீ பாட்டுக்கு உளறிட்டு இருக்காத. கவுதா இவ்வளவு நாள் பழகி ஜனனி நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கான். நீ பாட்டுக்கு ஏதாவது பேசி குட்டையை குழப்பாத. இங்க பாருங்க சம்பந்தியம்மா, கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. எங்க பையன் எங்களை கேட்காம ஏதோ பேசிட்டான். நான் சொல்றேன், 2 ஜோடிகளோட ஒப்புத்தாம்பளமும் இன்னைக்கே நடக்கும். ஒரே மேடையில ஒரே முகூர்த்தத்துல 2 பேரோட கல்யாணமும் நடக்கும். இதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. கௌதம், உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு சொல்லு. ஜனனி உனக்கு மனைவியே வரணும்னு எண்ணம் இருந்தா சொல்லு. சித்தி, கௌதம் இப்போ நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர போறவர். இந்த கல்யாணம் அவரோட கல்யாணம். அவரோட விருப்பப்படி நடக்கிறதுல எந்த தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. அதனால கல்யாணம் வேணாங்கிறியா? இல்ல 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 சித்தி, நான் அப்படி சொல்ல வரல சித்தி. எல்லாம் அப்படியே தான் நடக்கும், ஒரு சின்ன மாற்றம் அவ்வளவுதான். இப்போ அன்னைக்கே இன்னொரு முகூர்த்தமும் இருக்கும்ல, அதனால முதல் முகூர்த்தத்துல ஜனனிக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம், அடுத்த முகூர்த்தத்துல எனக்கு நீங்க சொல்ற மாதிரி நடக்கட்டும். நாம அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா மாப்பிள்ளை எதிர்பார்க்குற மாதிரி அவருக்கு முக்கியஸ்தம் இருக்கும். அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க, அதனால அவர் எதிர்பார்க்கறது ஒன்றும் தப்பு இல்லையே. அதே நாள் அதே மேடையில் முதல் முகூர்த்தத்தில் மாப்பிள்ளைக்கும் ஜனனிக்கும் கல்யாணம் நடக்கும், அடுத்த முகூர்த்தத்தில் எனக்கும். அவ்வளோதான், இதில் ஒன்றும் பெரிய மாற்றம் ஒன்றும் கிடையாது. ஒப்புத்தாம்பலம் மாத்திக்கலாமே. முதல்ல ஸ்வேதா முத்தரசன் ஜோடிக்கு பண்ணிடலாம். 2 பேரும் வந்து மாலையை மாத்திக்குங்க. ஜனனி கௌதம் 2 பேரும் வந்து மாலையை மாத்திக்குங்க. இந்தாங்க மாலை எடுத்துங்க. சதமானம் பவதிர்தாய புருஷதேந்திரியே ஆயுஷ்யேந்திரியே.
யார் நீ? உனக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? எங்க இருந்தும் இங்க வந்துட்டு யார் அதிகாரம் பண்றது? நடக்க இருக்கிற எங்க கல்யாணத்தை தடுக்கணும்னு கூட்டு சதி பண்றியா? நீங்க 4 பேரும் ரகசியமா கூடி பேசுவீங்க பாருங்க. அப்பவே நான் சந்தேகப்பட்டேன். உங்க மேல ஒரு கண்ணு நான் எப்பவும் வச்சிருந்தேன். அது வீண் போகல. காலம் கச்சிதமா எனக்கு சாதகமா தான் இருக்கு. எப்படின்னு கேக்குறியா? நீ அந்த பாம்பாட்டிய பிடிச்சு பாம்ப கொண்டு வந்து மாலையில வச்சு அந்த மாலைய பூஜை ரூம்ல வச்சியே, அங்க இருந்துதான் எனக்கு அதிர்ஷ்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த அண்ணாமலை ஏதோ கோல்மால் பண்ண தயாராயிட்ட மாதிரி தெரியுதுடி. பாப்போம் வா. கும்புறேன் சாமி. நீ கொண்டு வந்திருக்கிற பாம்பு இந்த மாலைக்குள்ளதான் விடணும். அதுக்கு என்னங்க சாமி, தாராளமா விட்டுறலாம். பாம்பை காட்டு. ஒரு நிமிஷம். பாம்பை விடு. இதை பாரு, இந்த மாலையை போடும்போது பாம்பு குத்தி விஷம் ஏறி உயிர் காப்பாற்றாது. அதெல்லாம் விஷம்லாம் ஏறாதுங்க சாமி. மாலையை அலுங்காம கொழுங்காம கொண்டு போய் வச்சிருங்க சாமி. மாலையை எடுத்துட்டு போறப்போ அந்த அதிர்வுல பாம்பு வெளியே வந்து பாடம் எடுத்து சீரும் பாருங்க. எதிரில நிக்கிறவங்களுக்கு அப்படியே ஜன்னி வந்துடும். அடிக்காம அவனை எடுத்து வெளியில போட்டுருங்க சாமி. அவனே போயிடுவான். மண்ணோட மண்ணா வாழ்றவன் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டாங்க சாமி. சரி நான் பாத்துக்கிறேன். இந்த நன்றிங்க சாமி. இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன எங்க தொழில் வச்சுட்டு சொல்ல மாட்டேங்க சாமி. அண்ணாமலை என்ன திட்டம் போடுறான்னு எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. நடக்க போற ஒப்பு தாம்பூல நிகழ்ச்சியில அவன் என்ன தோக்கடிக்க நினைக்கிறான். ஆனா நான் அவனை தோக்கடிக்கணும். அவன் கைய வச்சு அவன் கண்ணை குத்த வைக்கணும். நீ என்ன பண்ற? நேரா பூஜை ரூமுக்கு போற. அந்த ரோஸ் ரிப்பனை அவுக்குற. அத அவங்க மாத்திக்கிற மாலையில கட்டுற. சரியா? போடி. அண்ணாமலை, இனிமேலாவது யார்கிட்ட மோதுறோன்னு பார்த்து மோது. மலையோட மோதுனா தலை உடைஞ்சிடும். புரியுதா?
உன்னோட ஜம்பம் எல்லாம் என்கிட்ட வேகாது. ஏன்னா நீ ஒரு அறவேக்காடுன்னு இப்ப தெரிஞ்சிடுச்சுல. ஒப்பு தாம்பூல உங்க கண்ணுக்கு முன்னாலேயே முடிஞ்சு எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு ஒரு மனசா முடிவாயிடுச்சு.